அனைவருக்கும் வணக்கம். பரம்பீர் பாலிடெக்னிக் கல்லூரியின் ஒரு அருமையான அசத்தலான அறிவியல் நேரத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இயல்பில் பார்க்கும் பொழுது சின்னஞ்சிறுவர்கள் வைத்து விளையாடும் சிறியதொரு கார், அதனுடைய உதிரி பாகங்கள், இது மட்டுமின்றி ஏராளமாக நமது வாழ்க்கை பயன்பாடுகளில் நம்மோடு பழகி நம்மோடு இருந்து நம் கண்ணெதிரே பயன்படக்கூடிய சிற்சிற பொருட்களை வைத்துக்கொண்டு அறிவியலின் அடுத்த கட்ட பரிணாமத்திற்கு அழைத்துச் செல்லும் அருமையானது ஒரு நிகழ்ச்சி. எப்பொழுதுமே அறிவியலை வரைபடத்தாள் மூலம் கண்டு தன் அறிவினை மனனம் செய்து மனப்பாடம் மூலமாக கொண்டு வந்த அறிவியல் யுக்தி இன்று பல்வேறு காரணக்கூறுகளின் அடிப்படையில் சிறிய பொருள்களின் முன் கண்முன் செயல்முறையாக இருக்கிறது. இந்த செயல்முறை விளக்கத்திற்கு இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளையின் நிறுவனர் PO ஜெயபாண்டியன் அவர்களுடைய அருமையானது ஒரு முயற்சியும் இப்பொழுது உங்கள் கண்முன்னே அறிவியலின் அடுத்த கட்ட பரிணாமமாய் வாட்டர் ரோபோ, முற்றிலும் மாணவர்களுக்காக புதுமையானதொரு அறிவியல் படைப்பு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க விளையாட்டு ரிமோட் விளையாட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கார்களை வச்சு விளையாடுவதை, அதிலிருந்து வேற பொருள்களை எப்படி செய்வது, ஒரு சாதாரண ஹாட் பாக்ஸை வைத்து அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ அந்த காரை பிரிச்சிருக்கிறோம். அந்த காரை பிரிச்சுட்டு அந்த முன்னாடி இருக்கிற வயரு, அந்த மோட்டாருக்குள்ள வயரை எடுத்துருக்கிறோம். இது போர்டுக்குள்ள வயரை தனியாக பிரிச்சிருக்கிறோம். இது 4 பேட்டரி உள்ள இருக்கும். அந்த சுவிட்சு ஆப்ரேட்டிங் ஆகிறத நம்ம தனியாக 2 வயரு எடுத்துருக்கிறோம். ஏன்னா ஹாட் பாக்ஸில் வைக்கும்போது அந்த 2 லைனை தனியாக சுவிட்சு நம்ம செக் பண்ணணும். அதுக்காக அந்த சுவிட்ச் லைனை காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த போர்டுக்கு வர்றத இந்த லைன் மூலமாக நம்ம எந்த சுவிட்சினாலும் ஒரு சுவிட்சையை பயன்படுத்திக்கலாம். அந்த பேக்கில் வரும் பார்த்தீங்களா, இது விளையாட்டுக்காரன்ற நீங்க தெரிஞ்சுக்கணுன்றக்காக தான். 4 பேட்டரி அந்த விளையாட்டுக்காரில் இருந்தாலும் லெப்ட் ரைட் வளைகிறது, முன்னாடி போறது, அந்த இதுக்கு எனர்ஜி அந்த 4 பேட்டரி தான். இந்த பேட்டரி நல்லா சுத்தி பார்த்துக்கிட்டோம். இனி முன்னாடி அந்த போர்டில் எந்தெந்த இடத்துல லைன் எடுக்கணும், அந்த ஏற்கனவே அந்த மோட்டாருக்கு லைன் போகுதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அதுல இருந்து நம்ம பெரிய வயர் போட்டு எடுத்துக்கலாம். இப்படி இந்த மாதிரி பேக்கில் உள்ள மோட்டாருக்கு 2 வயர் எடுத்திருக்கோம். முன்னாடி உள்ள ஸ்டேரிங் கண்ட்ரோல் வயர் 2 வயர் எடுத்திருக்கிறோம். இப்ப பேக்ல உள்ள பேக் மோட்டர் இருக்கும்ல, முன்னாடி பின்னாடி போற வண்டி, அந்த மோட்டர் உடைய லைனை ப்ரொப்பலருக்கு இப்ப செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப அது தரையில உருண்டதை ப்ரொப்பலர் மூலமா சுத்த வச்சு தண்ணியில் நகர்றது எப்படின்னு முதல் செக் பண்ணி இப்ப ரிமோட்டை வச்சு ஆப்ரேட் பண்ணி பார்க்க போறோம். அதுல இருந்து லைன் எப்படி வருது அமுக்கி பிடிச்ச உடனே அப்படின்னு பாக்குறோம். இப்ப அமுக்கி பிடிச்ச உடனே வந்துருச்சு. சரி, இப்ப இது கண்ட்ரோல் கரெக்டா எடுத்துட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கைக்கு 3 தடவை ஆப்ரேட் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா அந்த சுவிட்சுக்கு ஆப்ரேட்டிங் ஆகுதா, எப்படி ஆக்சலேட்டர் கொடுத்தோடனே இயங்குதோ அது மாதிரி. ஏன்னா ஒரு ஹாட் பாக்ஸில் ஒரு ப்ரொப்பலரை வச்சு மட்டும் செய்ய முடியாது. இப்போ பின்னாடி வரக்கூடிய மோட்டார் லைனை எடுத்து நம்ம ப்ரொப்பலருக்கு கொடுத்துட்டோம். இப்போ ஸ்டேரிங் கண்ட்ரோல் உடைய மோட்டாரை அந்த லைனை எடுத்து நம்ம இன்னொரு ப்ரொப்பலருக்கு கொடுக்க போகிறோம். ஏன்னா ஏற்கனவே பின்னாடி மோட்டாரை செக் பண்ணிட்டோம். இப்போ முன்னாடி ஸ்டேரிங் கண்ட்ரோலுக்குள்ள மோட்டார் அந்த போர்டில் இருந்து வரும் இல்லையா, அந்த லைனை எடுத்து தான் இப்ப நம்ம இன்னொரு மோட்டாருக்கு கனெக்ஷன் கொடுக்க போறோம். அது டிவிடி மோட்டாரை கூட பயன்படுத்தலாம், இல்ல இந்த விளையாட்டுக்கார ரிமோட்ல விளையாட்டுக்காருக்குள்ள இருந்த மோட்டாரை எடுத்து கூட நம்ம பயன்படுத்தலாம். இப்ப 2 ரிமோட் அந்த மூவ்மெண்ட் எப்படியெல்லாம் ஆப்ரேட்டிங் ஆகுது, இப்ப கனெக்ஷன் கொடுத்ததுக்கு பிறகு இப்ப நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். இப்ப பார்க்கும்போது அந்த ரிமோட்ல இப்ப நான் அந்த ரிமோட் எடுத்து 2 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸ்டேரிங் கண்ட்ரோலு, வண்டி முன்னாடி செல்வது, அந்த ஆப்ஷன் சரியான முறையில் இருக்கான்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப ரிமோட்ல நான் ஆன் பண்ணாம நம்ம ஆன் பண்ணிக்கிறோம், ஆன் ஆகாது. அதே மாதிரி ரிமோட்ல அந்த லைட் எரிஞ்சா தான் அதை அமுக்கும் போது ஆன் ஆகும். ஆன் ஆகுதா? இது மாதிரி தான் அந்த பொருள்கள். இப்ப நம்ம ஏற்கனவே அந்த மோட்டர் செக் பண்ணி பார்த்துட்டோம். இப்ப 2வது மோட்டர் ஆப்ரேட் பண்ணிக்கிறோம். அது லைன் எப்படி கரெக்டா போதான்னு பார்த்துட்டோம். அடுத்து லெப்ட் ரைட்டு வளைக்கிறதுக்கு அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ப்ரொப்பலர் நிற்குதோ அந்த இடத்துல நிற்கும். இப்ப மேலே ஏற்றும் போது 2 ப்ரொப்பலரும் சுத்தும். அப்ப 2 ப்ரொப்பலர் சுத்தும் போது என்ன ஆகும், ஸ்ட்ரெயிட்டா போகும். அந்த ஹாட் பாக்ஸ் உடைய வாட்டர் ரோப்போ ஸ்ட்ரெயிட்டா போகும். மேலே ஏத்துனா ஸ்ட்ரெயிட்டா போகுது. இப்ப 2 விட்டுட்டோம்னா ஆஃப், 2 சரியா அமைக்க பிடிச்சோம்னா ஆன் ஆயிரும். இது எளிமையான ஒரு தத்துவம். அதாவது விளையாட்டுக்கார ரிமோட்ல இருந்து நம்ம பிரிச்சு அந்த போர்டுல இருந்து 2 மோட்டாருக்கு அந்த மோட்டாருக்கு லைன் வருது. அந்த 2 மோட்டாரை எப்படி நம்ம வேறு பொருளாக மாற்றுவதற்கு நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது அந்த விளையாட்டுக்காரருடைய ரிமோட்டை நல்லா தெளிவாக உங்களுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கிறேன்.
ஒரு பொருளை வாங்கி அப்படியே விளையாடுவது அறிவியல் அல்ல. இப்போ நான் ஒவ்வொரு ஆப்ஷனும் எப்படி வேலை செய்யுதுன்னு நான் பார்த்துக்கிட்டு இதற்கு பிறகு நம்ம என்ன பண்ணணுன்ற நடவடிக்கைலாம் நான் அடுத்தடுத்து செய்வோம். அதை நீங்கள் பார்க்க போறீங்க. இப்போ அந்த விளையாட்டுக்கார் ஸ்டேரிங் கண்ட்ரோலுடைய மோட்டார் சுற்றினதை பார்த்தீங்க. இந்த இதுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல். இப்போ இது வந்து பேக்கு அந்த கண்ட்ரோலையும் நீங்கள் பார்த்தீங்க. பின்னாடி இருக்கிற மோட்டார் கனெக்ஷன் அது கொடுத்து செக் பண்ணியிருந்தோம். இதுதான் போர்டு. அந்த போர்டில் எத்தனை வயர் வருது, அதாவது மோட்டாருக்கு 2 வயர் 4 வயர், மொத்தம் ஒரு விளையாட்டுக்காரில் 2 மோட்டார் இருக்கும். அப்போ 4 வயர் கனெக்ஷன் எடுக்கணும். போர்டுக்கு 2 வயர் கனெக்ஷன் எடுக்கணும். ஒரு ஹாட் பாக்ஸ்குள்ளே நடுவில் வச்சிடணும். அதை வச்சு அந்த தஞ்சாவூர் பொம்மை மாதிரி வெயிட் பேலன்ஸுக்கு வச்சுக்கலாம். இப்போ இது டிவிடி. அந்த டிவிடியை வந்து நம்ம எடுத்து வந்திருக்கிறோம். அந்த டிவிடியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த மோட்டாரை எடுத்து அந்த காருடைய மோட்டார் கெட்டு போயிட்டாலும் இந்த மோட்டாரை கூட நம்ம யூஸ் படுத்தலாம். ஏன்னா கார் மோட்டார் கெட்டு போயிடுச்சுங்க, நான் என்ன பண்ணுறது, அந்த மோட்டாரே வாங்க முடியுமா அப்படின்ற காட்டிலையும் டிவிடி இதெல்லாம் வந்து செமன்றாங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி மோட்டரெல்லாம் கலத்தி போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு மோட்டார் 5 ரூபா இல்லை 10 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அந்த மோட்டாரை நம்ம வாங்கி வந்து இந்த மோட்டாரோட இணைச்சு அதே கரண்டில் நம்ம அந்த போர்டில் வரக்கூடிய கரண்டை வச்சு நம்ம ஒரு மாற்று பொருள் நம்மளால் செய்ய முடியும்ன்றதுக்காக ஒரு டிவிடியவே ஓப்பன் பண்ணி வச்சு அதிலிருந்து தான் எடுக்கப்பட்ட மோட்டர்னு காமிக்கிறதுக்காக தான் இதை அவங்க முன்னாடி செய்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன். போர்டுலேருந்து எடுக்கப்பட்டது, போர்டு மட்டும் எம்டியாக இருக்கும். அதில் வந்து நம்ம அடுத்து என்ன நடவடிக்கை செய்யப்போம், இது வந்து சைக்கிள் பூட்டுக்கு வர கிளிப்பு, அதுவும் மோட்டாரும் வச்சு எம்சியில் வச்சு ஒட்டிட்டோம்னா இதில் ஏற்கனவே 3 ஓட்டை போட்டிருக்கு. அந்த 3 ஓட்டையிலும் உட்டு ஸ்க்ரூ வச்சு நம்ம டைட் வச்சுக்கலாம். இதில் வந்து என்னென்னா நம்ம ஒரு பட்டை கம்பி வாங்கி ஏற்கனவே ஓட்டையெல்லாம் போட முடியாது இல்லையா, இது ஏற்கனவே ரெடிமேடாக போட்டு வச்சுருக்குறாங்க. அது வாசி இதை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ சால்ட்ரிங்கை வச்சு அந்த போர்டில் இருக்கும்போது நம்ம சால்ட்ரிங்கை வச்சு மோட்டரை தனித்தனியாக எடுத்துடலாம் இல்லையா, அந்த எடுத்தாச்சு. அந்த எடுத்தது பிறகு அந்த மோட்டாரையும் நம்ம எடுக்க போகிறோம். அதுவும் சால்ட்ரிங் வச்சு அந்த கீட் பண்ண உடனே அந்த இஎம்லாம் டச்சு விட்டுரும். நம்ம அந்த மோட்டாரை தனியாக பிரித்து எடுத்து அந்த மோட்டார்லேருந்து 2 லைனு வயர் மூலமாக எடுத்து அந்த விளையாட்டுக்காரு ரிமோட் விளையாட்டுக்காரர் இருக்கு இல்லையா, அந்த காரில் வரக்கூடிய மோட்டார் லைனை இந்த மோட்டாருக்கு நம்ம கொடுத்தாலும் அதில் ப்ரொப்பலர் மாட்டின உடனே ஏரோப்ளேன் தத்துவத்தில் இதை இயங்குறது மாதிரி நம்ம ஒரு வடிவம் அமைக்கலாம். பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு, பாலிடெக்னிக் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இந்த சயின்ஸ் சிடி இருக்கும் என்பது தான் என்னுடைய ஆலோசனை. இந்த மாணவர்களவே செய்ய வைக்கணும், அதுதான் என்னுடையது. இது பார்த்தீங்கன்னா சைனா களிமண் இருக்கு இல்லையா, எம்சிஎல், அந்த 2 எம்சிஎல்ல 2 பாட்டு வரும் உள்ள. அந்த 2 பொருளையும் எடுத்து சம அளவில் எடுத்து அதை பிசைஞ்சோம்னா, இப்போ மோட்டாரை வந்து இந்த சைக்கிள் பூட்டுக்கு வர கிளிப்பில் அதில் மாட்டணும்னா அதுக்கு ஒரு ஸ்க்ரூ இதெல்லாம் போடணும். அப்படின்னாலும் அந்த மாதிரி ஸ்க்ரூ போடுற அளவுக்கு நம்ம ஓட்ட போட முடியாது. அப்போ இந்த எம்சிஎலை வந்து அதில் ஒட்டி மோட்டார் அதில் ஒட்டிட்டோம்னா ஸ்க்ரூ போட வேண்டியதில்லை. எந்த டைரக்ஷனில் வேண்டாலும் வச்சு அப்படியே ஒட்டிட்டோம்னா என்ன செய்யலாம், அந்த மோட்டார் அதே பொசிஷனில் நின்றுக்கிறோம். ஸ்க்ரூ போட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்குன்னு ஒரு ஸ்க்ரூ தேட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஒட்டிட்டோம்னா அது வந்து சரியான